இப்ப நம்ம வந்திருக்கிற பாவாலியில ஒரு செப்பு பட்டயத்தை ஆங்கிலேயர்கள் 21/10/1799 வெளியிட்டிருக்காங்க. இதோட முக்கியமான செய்தி என்னன்னா, ஐப்பசி மாதம் 7ஆம் தேதி திருநெல்வேலி சீமையா தான் இது இருந்ததுக்கு, மாவட்டமாக இருந்ததுக்கு, விருதுநகர் வரைக்கும் உள்ள பகுதிகள். அவங்க வெளியிட்ட செய்தி என்னன்னு சொன்னா, அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கில போட்டாச்சு. அதுக்கு பின்னாடி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திருநெல்வேலி அதாவது மாவட்டத்துல சீமையில உள்ள எந்த பாளையங்களும் அவங்களுக்கு எதிராக எதுவும் செய்யக்கூடாது. குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா, குறிப்பு சில பாளையங்களை அவங்க நீக்கிடுறாங்க. பாஞ்சாலங்குறிச்சி, ஏழாயிரம்பட்டை, நாகலாபுரம், கொல்லப்பட்டியான், காடல்குடியான், குளத்தோரம் இந்த ஜமீன்கள் எல்லாம் நீக்கப்பட்டது கும்பினியர்கள். அவ கிழக்கிந்திய கம்பெனி கும்பினியர்கள் அவங்க சொல்றாங்க. அந்த கட்டளைக்கு கீழ்படியாததால நீக்கப்பட்டது. அதுக்கு பின்னாடி வேற என்ன செஞ்சாங்கன்னா, அதாவது கட்டபொம்மனுடைய தளபதி சிவசுப்பிரமணியன், அதாவது நாகலாபுரம் பாளையக்காரனுடைய தம்பி, காரியக்காரனுமான, அதாவது முக்கிய அதிகாரியுமான சவுந்தர பாண்டிய நாயக்கர், இவங்களை அவங்க தூக்கில போட்டுறாங்க. அதே போல கட்டபொம்மனே அதுக்கு அப்புறம் தூக்கில போட்டுறாங்க. இதுக்கப்புறம் யாருமே இவங்களுக்கு எதிராக ஆயுதங்கள் வச்சுக்கூட கூடாது. அதே போல பாளையத்துல யாருமே ஆயுதம் வச்சுக்க கூடாது. அது வெடிகுண்டு, துப்பாக்கி எதுவுமே வச்சுக்கிட கூடாது. அவங்களுக்கு கட்டுப்பட்டு செயல்படணும். அப்படி இல்லைன்னா அவங்களையும் இதே போல தூக்கில போட்டுருவேன், அதாவது கொல்லப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சகச்சேதம் செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதே போல இவங்களுக்கு கட்டுப்பட்டு அந்த பாளையங்கள் எல்லாமே செயல்படணும், இல்லைன்னா கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல 7,000 பண்ணை ஒரு சில ஜமீன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாளையங்களை நீக்கி அவங்களை சென்னைக்கு அனுப்பிட்டாங்க, நாகலாபுரத்தையும். அது சென்னையில இருக்க உயர் அதிகாரிகள் என்ன முடிவு எடுப்பாங்களோ அதுபடி செயல்படணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. அதனால இந்த விளம்பரம் எல்லா மக்களுக்கும் இது வெளியிடுறதா சொல்லி இந்த எல்லா பாளையங்கள்லையும் இப்படி வெளியிட்டிருக்காங்க. இதே போல நீங்க பல இடங்கள்லயும் இந்த செப்பு பட்டயம் வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்தடுத்த பகுதிகளில் தெரிவிக்கிற எங்கெங்கெல்லாம் இப்படி பட்டயம் வெளியிடப்பட்டது, இப்பயும் நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறதை நம்ம தெரிவிக்கிறேன். அதே போல இந்த இடங்கள்ல உள்ளவங்க முழுசும் கட்டுப்பட்டு செயல்படணும். எந்த ஒரு ஆயுதமும் வச்சுக்கிடக்கூடாது. அதை பீரங்கி, ரேக்குகள், கொடி, கத்தி, ஈட்டி இப்படின்னு அவங்க மொத்தமா தகவல் சொல்லியிருக்காங்க. நான் பழனிக்குமார் மாடசாமி. அடுத்த பதிவில் விரைவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.